ஷேக் மீரான், நீங்க நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு எங்களுக்கு அது இதெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுக்கு மாத்திரை இருக்கு பாய், மாத்திரை போட்டாலே நாங்க 8 மணி நேரம் வந்து எங்களுக்கு ஸ்டாண்ட் பை கிடைக்குது, 2 தடவை 3 தடவை ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதுல வந்து பயணமும் பண்றாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வந்து மருந்தாக மாறாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து, தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து நமக்கு இயற்கையா வந்து நம்முடைய எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம நிறைய டைம் கிடைக்கிறது, அதே போல வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல ஈஸியா பண்ற அளவுக்கு அதுல வந்து ஒரு செயற்கையா ஒரு சக்தி நம்ம கிடைக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஆரோக்கியம் கிடையாதுங்க. இதுல பயணம் செய்யக்கூடிய நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து சொல்றேன், நீங்க உடனடியாக அதை விட்டு நிறுத்திருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் வரும் உங்களால வந்து தாம்பத்தியத்துடைய ஆசை கூட உங்களுக்கு வராது. அதான் நான் சொல்றது 60 வயசு 70 வயசுக்கு மேல இல்லைங்க. நீங்க இதை சின்ன வயசுல இருந்து போடுற பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 35 வயசு 40 வயசுலயே உங்களுக்கு தாம்பத்தியத்து மேல சுத்தமா விருப்பம் இல்லாம போய் அப்படின்னா வந்து ஒரு வெறுப்பான செயலாக மாறிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல வந்து டிடாஃபில் சில்டினாஃபில்ங்கிற காம்பினேஷன் 50 mgல விற்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா டிடாஃபில்ங்கிறது 10 mgல விற்கிறாங்க. அது கொஞ்ச நாள் நீங்க போட்டே இருந்தீங்கன்னா அதுல பவர் இருக்காது. அப்புறம் அடுத்த 60 mg நீங்க போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா நேரா 100 mg தான் விற்குது. அப்ப 100 mg போட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு பவர் கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க அடுத்து அது 2ஆ போடணும், 1.5 மாத்திரை போடணும் அப்படின்னு கூட்டிகிட்டே போகும்போது ஒரு காலம் வரும், மாத்திரை போடலன்னா உங்களுக்கு வந்து வேலையே செய்யாது, உங்களுக்கு வந்து எரெக்ஷனே கிடைக்காது, விரைப்பு தன்மையே கிடைக்காது. அதே போல வந்து உங்களுக்கு அதுல ஒரு ஆசையே இல்லாம போயிடும். அதனால நம்ம ஆரம்பம் சொல்றோம், இன்னைக்கு மாநாச்சல் சொல்ற இந்த இயற்கையான பொருள்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான வாடிக்கையாளர்கள் மட்டுமில்ல, சந்தோஷமான குடும்பங்களை உருவாக்கி இருக்கு. 1000க்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு வந்து குழந்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல மட்டும் தான் வித்துட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கையான கம்பெனிங்கிறதுக்கு இதோட பெரிய ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்ட 13 நாடுகள்ல உள்ளவங்க அங்கேயே இப்ப வியாபாரம் பண்றாங்க. இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட் 13 நாடுகள்ல உங்களுக்கு நேரடியாக கேஷ் ஆன் டெலிவரி கூட கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே போல 50க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம தினசரி வந்து டிஹெச் மூலியமா ஃபெடெக்ஸ் மூலியமா கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13 வருஷமா 18 வருஷமா குறைஞ்ச ஒரு 5-6 வருஷமா குழந்தை இல்லாதவங்கலாம், குழந்தை கிடைக்காதுன்னு கைவிடப்பட்டவங்களுக்குலாம் நம்ம ப்ராடக்ட் மூலியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை கிடைச்சிருக்கு. திருமணம் ஆக போறவராக இருந்தாலும் சரி, அதே போல திருமணமாக போற ஆண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இன்னைக்கு 25 வயசு 22 வயசுல திருமணம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போய் 40 வயசுல லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி காலம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படிப்பட்ட யாரா நீங்க இருந்தாலும் சரி, திருமணம் ஆகிற வரைக்கும் நம்ம வரக்கூடிய கால்ஸ் என்னன்னா, திருமணம் ஆகிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. திருமணம் ஆக போகுதுன்னு நிலைமை வந்தவன் அந்த திருமணத்துக்கான தேதி குறிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு, என் மனைவி நான் சந்தோஷப்படுத்த முடியுமா, திருப்தியான தாம்பத்தியத்தை நான் கொடுக்க முடியுமா, உடல் தகுதி அதுக்கு இருக்கா, ஏன்னா அந்த கைப்பழக்கம், இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்த்து கைப்பழக்கம் வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சது காரணமா அவங்களுக்கு பயம் வருது. அப்புறம் தகுதியற்ற ஒரு சரியான உணவு